வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவை எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்க வீட்டில் கேர்ள் பேபி இருந்தாலும் முக்கியமாக வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு பாருங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு பீரியட்ஸ் டைம்ல எங்கேயுமே வந்து டிராவல் பண்ண மாட்டோம். லீவ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து தோணும். காலேஜுக்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஒர்க்குக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு வருங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்துட்டு வரும். நார்மல் பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நம்மளால வந்துட்டு டிராவலே வந்துட்டு பண்ண முடியாது. பட் நான் சொல்ற பிராண்ட் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு நார்மல் பேட்ஸ் வந்துட்டு 3ல இருந்து 4 மாத்திரா மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கும். இந்த ஃபெம்ஹோரியா பிராண்ட் யூஸ் பண்றது மூலமா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பேடே வந்துட்டு தாராளமா வந்துட்டு போதும் அப்படின்ற ஃபுல் டெமோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம். வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல நீங்க பாக்குறது மூலமா நாப்கினும் நீங்க தாராளமா வந்துட்டு வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும், அது வீட்ல இருந்துட்டே வந்து பண்ணணும், ஆன்லைன்ல ஜஸ்ட் போஸ்ட் ஷேர் பண்றது மூலமா, சோஷியல் மீடியால போஸ்ட் ஷேர் பண்றது மூலமா நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பிராண்டோட நேம் வந்துட்டு ஃபெம்ஹோரியா. இந்த பிராண்ட் வந்துட்டு விவி என்டர்பிரைஸ்க்கு கீழே வந்துட்டு வருது. மந்த்லி 4.5 லேக்ல இருந்து 5 லேக் வரைக்கும் இவங்க வந்து டர்ன் ஓவரும் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டுக்கு, அதே மாதிரி விடோக்கு, இவங்களுக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஏர்னிங்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றத இவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போய் என்னென்ன டீட்டெயில், இதோட டெமோ எப்படி இருக்குன்றதை நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ மட்டும்தான். பார்ட் 2 வீடியோ வேணும்னா நீங்க வீடியோல கமெண்ட்ல வந்துட்டு பார்ட் 2 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. சூனா உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவும் போட்டுறேன். டிஸ்பிளேல இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஜாப் வேணும்னாலும் இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அடுத்து என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியல. ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஆனால் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து எனக்கு 3 விஷயம் ஓகே ஆகும்னு நினச்சேன். ஏன்னா நான் பண்ணுற பிஸ்னஸ் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், அதுலேருந்து எனக்கு வருமானம் வரணும், அந்த பிஸ்னஸ் வந்து லைஃப் லாங் டிமாண்ட் இருக்கணும், ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த 3 விஷயமே வந்து நாப்கின் பிஸ்னஸில் வந்து எனக்கு ஓகே ஆச்சு. அதனால தான் நாப்கின் பிஸ்னஸ் நான் கையில் எடுத்தேன். இப்போ எல்லா பெண்களுமே யோசிப்பாங்க, நம்மளும் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், வெளியே நம்ம போக முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக நாங்கள் ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இப்போ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாருமே ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு இந்த நாப்கினை வந்து ஃபோட்டோஸ் ஆர் வீடியோ ஷேர் பண்ணும்போது அவங்க சைடு வர கஸ்டமர்ஸ், அவங்க சைடு பர்ச்சேஸ் பண்ணுற நாப்கினை பொறுத்து அவங்களுக்கான கமிஷன் நம்ம வந்து மந்த்லி அவங்க அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிடுவோம். அது எப்படி பண்ணுறோங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸை நானும் ஏனோ தான் பண்ணேன். ஸோ நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நான் 4,000 எனக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கடுத்து தான் அப்போ நமக்கு வந்து 4,000 நம்ம எதுவுமே பண்ணாமல் 4,000 கிடைக்கல, இதை ஏன் நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கடுத்து நான் முழு முயற்சியோடு இந்த பிஸ்னஸில் நான் இறங்கினேன். ஸோ இந்த லாஸ்ட் இந்த 2 இயர்ஸ் தான் இந்த பிஸ்னஸ் நான் முழு முயற்சியோடு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மந்த்லி வந்து 10,000 15,000 அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இப்போ நான் மந்த்லி டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 4 to 5 lakhs நான் வந்து டர்ன் ஓவர் எடுக்கிறோம். ப்ளஸ் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாமே வந்து 4,000லேருந்து 5,000 பாக்கெட் நாங்கள் மந்த்லி பாக்கெட் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையே நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா ஒரு பிஸ்னஸ்னால் அது டாப் டு பார்ட் வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணையுமே அவங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய எப்பயுமே அவங்க லைஃப் லாங் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தொழில் அதிபராக உருவாக்குங்கிறது தான் எங்களுடைய பெரிய ஒரு குறிக்கோளாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான தான் நாங்கள் வழிமுறை தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு 10 இயர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் 10 வருஷம் கழிச்சு உங்களுடைய உழைப்பு வந்து உங்கள் கூட கடைசி வரைக்கும் வருமா? கண்டிப்பாக கிடையாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு அந்த வேலை விடுற சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் 10 வருஷம் உழைப்பு வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுவே நீங்கள் 10 வருஷம் உழைப்பு வந்து உங்களுடைய ஓன் பிராண்டுக்கோ நீங்கள் ஓன் பிராண்டை உருவாக்கி நீங்கள் போடும்போது அவங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா தலைமுறையாக அந்த தொழில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கடைசி வரைக்குமே இந்த தொழிலை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் நாப்கின். ஸோ இந்த பிளாஸ்டிக் நாப்கினுக்கும் நம்மளுடைய நாப்கினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நாப்கின் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏதோ நம்ம வந்து இந்த நாப்கின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த நாப்கின் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன பிரச்சனை வருதுங்கிறத யாருமே யோசிக்கலை. இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணில் சம்மந்தப்பட்ட 25 வகையான நோய்க்கு வரக்கு மெயினான ரீசனே இந்த பிளாஸ்டிக் நாப்கின் தான். இப்போது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, இல்லை வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களா நிறைய பேத்துக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில் கேன்சர் இருக்குது அப்படி சொல்லி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க.
ஆனால் அந்த காலத்தில் வந்து கர்ப்பப்பையோட தான் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு பெண் வந்து 10 பிள்ளை பெற்று வளர்த்தாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஜென்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேத்திக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை கல்யாணம் முடிக்கும் ஒரு 1 இயர் பார்ப்பாங்க, அதுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி டேரெக்டாக கருத்தரிப்பு மையம் தான் போவாங்க. ஸோ ஆனால் அந்த டைமில் வந்து கருத்தரிப்பு மையங்கிற ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஆனால் இப்போ ஏரியாவுக்கு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் நாப்கின் தான். ஸோ இந்த நாப்கின் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பலவிதமான பிரச்சனை வருது. இச்சிங், இரிட்டேஷன், பீரியட் ஓவர்ஃப்ளோ ஆகுறது, வெள்ளப்படுதல், அதுக்கு மலட்டுத்தன்மை, சர்விக்கல் கேன்சர், விர்ஜியன் கேன்சர், இந்த மாதிரி பெண்ணில் சம்பந்தப்பட்ட 25 வகையான நோய்க்கு பெரிய ஒரு ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் உள்ள நாப்கின் தான். இதில் வந்து டயாக்சின் ஒரு கெமிக்கல் இருக்கும். அதை நான் உங்களுக்கு டெமோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். டெமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம நாப்கின் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது, அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த நாப்கினில் எவ்வளோ லீக்கேஜ் ஆகுங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நம்ம வாட்டர் அப்ளை பண்ணலாம். ஸோ வாட்டர் வந்து இந்த எம்டி பாலில் வாட்டரை வந்து நான் எம்டி டம்ளரில் ஊற்றுறேன். நான் டேரெக்டாக டெமோ காட்ட போகிறேன். இப்போ வந்து நான் வாட்டர் வச்சு தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அப்போ நீங்கள் உடனே நினைப்பீங்க வாட்டரும் பிளட்டும் ஒன்றாங்க. கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா பிளட்டுக்கு வந்து டென்சிட்டி அதிகம். நான் அதனால தான் 1:3 ரேஷியோவில் நான் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ நம்ம நார்மலாக பீரியட் டைமில் பார்த்தீங்கன்னா 30 ml பிளட்டு வரும். ஸோ அதோட வந்து 3 மடங்கு தான் நான் 90 ml வந்து வாட்டர் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ml சிரஞ்ச் நான் எடுத்திருக்கேன். 60 ml நம்ம 50 ml ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் டைம் வந்து 50 ml. ஸோ 100 ml வாட்டர் நம்ம அப்ளை பண்ணி காட்ட போகிறோம். ஸோ எந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணுற நாப்கினில் வந்து அப்சர்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். வாங்குற நாப்கின் தான். ஸோ இது வந்து நான் பின்னாடி 2 பேப்பர் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ பிளேட்டில் நான் ஒட்டிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதையுமே நம்ம வந்து பிளேட்டில் ஒட்டிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நாப்கின் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாப்கின்லுமே நான் பிளேட்டில் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ எதுக்கு பிளேட்டில் ஒட்டியிருக்கேன்னா இந்த நாப்கின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் பிளேட்டில் ஒட்டியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட், இது எங்களுடைய பிராண்டு. ஸோ இந்த பிராண்டில் எங்களுடைய பிராண்டில் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகவே ஆகாது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு டேபிளில் நான் ஒட்டி காட்டுறேன். ஓகே, சூப்பர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மேலே ஒரு கவர் இருக்கும். ஸோ 2 பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேண்டீஸில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு பாக்கெட்டாகவே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் கூட நம்ம பாக்கெட்டில் கூட வச்சுட்டு போகலாம். அந்தளவுக்கு வெளியே பேக்கிங் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா லாங்காக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 2 விங்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் விங்ஸ் இருக்கும், பேக்லேயும் விங்ஸ் இருக்கும். ஸோ ஏன் விங்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோன்னா ஸோ லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் நாங்கள் வந்து விங்ஸ் டைப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட் எக்ஸல் தான், 290 mm. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் ஒட்டியிருக்கவுமே எக்ஸல் தான், இதுவும் எக்ஸல் தான். ஸோ எங்களுடைய பிராண்டு இதுவும் எக்ஸல் தான். ஸோ எந்த அளவுக்கு லென்த் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது எக்ஸல் சைஸ். எக்ஸல் சைஸ் இவ்வளோ பெருசாக நமக்கு வந்துடும். இது வந்துட்டு இது வந்து டபுள் எக்ஸல் தான். டபுள் எக்ஸல். ஓ, ஷவுட்டாக இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய டபுள் எக்ஸல் சைஸ் மேம். இதையுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை சைஸை விட இது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து 290 mm மேம். இது வந்து 320 mm மேம். ஓகே. ஸோ 320 mm பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் குண்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓ, சூப்பர். ஸோ இதுலேயுமே வந்து 2 விங்ஸ் வரும் மேம். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்கும் மேம். ஃப்ரண்ட்டில் விங்ஸ் வரும், பேக்கில் விங்ஸ் வரும். நல்லா ப்ராடாகவே இருக்கு. பார்த்தீங்களா, டபுள் எக்ஸல் சைஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. இது எக்ஸல், இது நம்மளோட பிராண்டு. இது வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிற பிளாஸ்டிக் நாப்கின். ஸோ நீங்களே வந்துட்டு அதோட சைஸ் வந்து பாருங்கள். இதை விட 1 inch 3 inch 5 inch வரைக்கும் நமக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ டெமோ பண்ணிடலாமா சிஸ்டர்? பண்ணிடலாம் சிஸ்டர். இப்போ இங்கே பாருங்கள், நான் 50 ml வாட்டர் நான் எடுக்கிறேன். ஸோ 50 ml வாட்டர் நான் எடுத்துட்டேன்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் பிளேட்டில் ஊட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நான் வந்து வாட்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம காலங்காலமாக நம்ம இந்த நாப்கின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வெளியே யாருமே இந்த பிரச்சனை சொல்ல மாட்டாங்க, சொல்ல கூச்சப்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது 3 டேஸ் ஆர் 4 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இச்சிங் இரிட்டேஷன் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்குலாம் 2 தொடையும் உறைஞ்சி புண்ணாயிரும். அந்த டைமில் அவங்க ட்ராவலே பண்ண மாட்டாங்க. கேட்டால் எனக்கு பீரியடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் நாப்கினால் தான் அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனை வருது. அதனால தான் அவங்க வந்து அந்த பீரியட் டைமில் ரெகுலர் ரொட்டீன் எல்லாமே வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் வந்து இப்போ நம்ம க்ரீன் கலர் பிளேட்டில் ஊட்டியிருக்கோம், அதில் நம்ம அப்ளை பண்ணலாம் வாட்ரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த பாக்கெட் கடையில் வாங்கிட்டு வந்தோடனே ஓப்பன் பண்ணி பாருங்களேன், ஒரு சென்ட் வாடை அடிக்கும். ஸோ நம்ம சென்ட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யாருக்குமே உடம்புல அடிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக, ஆனால் இது வந்து நம்ம இன்னர் பார்ட்டில் வைக்கிறோம். இன்னர் பார்ட்டில் வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு நமக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீரியட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும். எதுக்கு வாமிட்னா அவங்களுக்கு இந்த ஸ்மெல்லு அவங்களால தாங்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து வாமிட் இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைக்கு மெயினான ரீசனே அந்த சென்ட் வாடை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலராக ஒரு பெர்ஃப்யூம் லேயர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ரீசைக்கிள் ப்ராடக்ட். ஸோ ரீசைக்கிள் ப்ராடக்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு அழுக்கு கலரில் வரும். அந்த கலர் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறத ப்ளீச்சிங் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு இது வந்து ப்ளூ கலர் ஒரு லேயர் கொடுப்பாங்க. இது வந்து நாங்கள் வந்து பெர்ஃப்யூம் லேயர்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 50 ml நம்ம ரெண்டுலேயுமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய பிராண்டில் வந்து 50 ml நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதே வாட்ரு அதே அளவு தான் நான் எடுக்கிறேன். ஸோ சேம் 50 ml. இப்போது நான் எக்ஸலில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் நினைப்பீங்க இது என்னடா இவ்வளோ லேஸாக இருக்குது, இது எப்படி பீரியட்ஸ்லாம் அப்சர்ஷன் கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. இல்லைங்க, நம்ம எதையுமே வந்து நம்ம பார்த்தோன்னே நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது அல்ட்ரா தின்னு, நம்ம பார்த்தா பீரியட்ஸில் இருக்கும்போது நம்ம பீரியடில் பேட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஃபீலிங்ஸே நமக்கு இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிங்க் கலரில் நல்லாவே வந்து உரியிறது நல்லாவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு குயிக்காக வந்து அப்சர்ஷன் ஆகுது நீங்கள் நிறையா இருக்கே சிஸ்டர். வெட்னஸ்ங்கிறது அவ்வளோ இதாக இருக்குது மேம். ஏன்னா நம்ம பீரியடில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு எப்பயுமே இருக்காது. இதில் பார்ப்போம், இங்கே பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் வச்சு டச் பண்ணி காட்டுங்க. என் கையை பார்த்தீங்களா இவ்வளோ நனைஞ்சிருக்குன்னு. ஸோ இருங்க, நான் உங்களுக்கு இங்கே லைவ்லேயே டெமோ காட்டுறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில், நார்மலாக இருக்க டிஷ்யூ பேப்பரில் நம்ம வந்து தொடச்சாச்சு. ஸோ உங்கள் முன்னாடி தான் வந்துட்டு நான் வந்து தொடச்சி போட்டுட்டேன். இது வந்துட்டு நார்மலாக இருக்கிற பிராண்டு, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பிராண்டு. நார்மலாக டச் பண்ணுறேன் பாருங்கள், லைவ்லேயே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மறுபடியும் நான் வந்து தொடச்சிட்றேன். ஸோ நார்மலாக நான் வந்துட்டு உங்கள் கண் முன்னாடியே தொடச்சாச்சு. இது நம்மளோட பிராண்ட் நேம் சொல்லுங்கள் சிஸ்டர். ஃபெமோரியா. இங்கே பாருங்கள், அதே அளவுக்கு ப்ரெஷர் நான் கொடுக்குறேன். என் கை நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வெட்டாக இருக்குன்னு. ஸோ சிஸ்டர் இதை சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பாருங்க. நான் கையை வச்சு கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் டச் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிளேட்டில், இது வந்துட்டு நார்மலாக இருக்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராண்டு. எஸ் மேம். இது பார்த்தீங்கன்னா 50 ml தான் ஊற்றிருக்கேன், அதுக்கே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அதே தான் இப்போ இந்த வேறு டிஷ்யூ பேப்பரில் வந்து நான் அந்த க்ரீன் கலர் பிளேட்டை உங்களுக்கு டச் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், இது அதை விட ப்ரோ இது என்ன பிஞ்சிட்டு வந்துருச்சு. இதுதான் இதோட கெப்பாசிட்டி. ஸோ இப்போ டிஷ்யூ பேப்பரை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் நல்லா தான் நான் அழுத்தி தான் நான் இது பண்ணுறேன். நான் இங்கே பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளோட பிராண்டில் வந்துட்டு இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கடுத்து நம்ம 50 ml நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் 50 ml எடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக 100 ml. ஸோ டோட்டலாக 100 ml நான் இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் மேம். உங்களோட அந்த பிளட்டோட டென்சிட்டிக்காக 100 ml அப்ளை பண்ணி நான் காட்டுறேன். ஓகே ஓகே. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து 50 ml, இது அதிகபட்சம் மேம். இது பாருங்கள், தண்ணி எதுவுமே உறிஞ்சிக்கல, எல்லாமே அப்படியே வந்து வெளியே வந்துருச்சு மேம். இது அவ்வளோதான் இதோட கெப்பாசிட்டி. ஓகே. ஸோ சேம் இப்போ இதில் நம்ம 50 ml அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் க்ரீன் கலர் பிளேட்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். இது வந்து நம்ம நார்மல் பேடில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு இந்த பிளேட்டில் பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாக வந்து தண்ணி போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது பிளேட் கொஞ்சம் தான் 25 தான் ஊற்றிருக்காங்க, ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. இதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் மேம்.
ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது பீரியட் டைமில் இந்த நாப்கின் நம்ம வச்சுட்டு போனாங்க ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா லீக்கேஜ் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ இப்போது ரெண்டுலேயுமே நான் 100 ml நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய பிராண்டில் நம்ம செகண்ட் 50 ml டோட்டலாக 100 ml இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள். ஸோ 50 ml. ஸோ இங்கே பாருங்கள், அது நீங்களே பாருங்கள், வீடியோ எதுவும் கட் பண்ணல, ட்ரிம் பண்ணல. இது வந்து டைரக்ட் லைவ் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும், குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்களே பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாடி தான் டெமோ காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 ml இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிரிஞ்சி மூலமாக தண்ணி வந்துட்டு ஊற்றிருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த பிங்க் கலரில் பாருங்கள், இப்பயுமே அந்த குயிக்காக வந்து நல்லாவே உரியிறது நல்லாவே தெரியுது, அப்சர்வ் ஆகுது. இது எக்ஸல் சைஸ் பேடில் நம்ம இப்போ வந்து ஃபுல் டெமோ வந்துட்டு காமிச்சிருக்கோம். இப்போயும் நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். என் கையில் ஒரு பொட்டு தண்ணி கூட கிடையாது. ஸோ இந்த 2 பிளேட்டையும் நீங்கள் இப்போ காட்டுங்க, நீங்களே டச் பண்ணி பாருங்கள். இங்கே டச் பண்ணணும்னு பார்த்தாலே டச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த பிளேட்லேருந்து நான் உங்களுக்கு இந்த பிளேட்டுக்கு டிரான்ஸ்பரண்ட் கூட பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து எம்டி டம்ளர் தான். எவ்வளோ லீக்கேஜ் ஆகிருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். இதை எப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம், இதை எப்படி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், காலேஜுக்கு போக முடியும், ஒர்க் பிளேஸ்க்கு போக முடியும் அப்படின்றத நீங்களே வந்துட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு 100 ml ஊற்றுனதுக்கு 100 ml தான் நம்ம ஊற்றிருக்கோம். இவ்வளோ தண்ணி வெளியே வந்துருச்சு. ரெகுலர் பிளேட்லேருந்து நம்ம ஊற்றியாச்சு, இவ்வளோ தண்ணி வெளியே வந்துருச்சு. இவ்வளோ தண்ணி வந்திருக்கா சிஸ்டர்? இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா இப்போ வரைக்கும்? ஏன்னா இது இப்போ நிறைய பேர் வந்து நம்ம பெற்றோரை, நம்ம பேரண்ட்டை நம்ம என்ன யோசிப்போம், ஒரு பெண்ணுக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நாப்கின் வாங்கி கொடுக்குறது அவங்களுடைய சேஃப்டிக்காக தான். ஸோ அந்த சேஃப்டிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து பாய்ஸ் ஸ்கூலில் படிப்பாங்க, நிறைய இப்போ கோயட்டில் படிச்சிருப்பாங்க. ஸோ கோயட்டில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீரியட் ஆயிடுச்சு, இல்லை இந்த நாப்கின் வச்சுட்டு போகிறாங்க, அந்த லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க ட்ரெஸ்ஸில் படும்போது அவங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த டைமில் ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு அனீசியாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம பாய்ஸ் முன்னாடி இப்படி இது பண்ணுறோமே. ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ரொம்ப சேஃப்டி முக்கியம். அப்போ நாப்கினை நம்ம இப்படி கொடுக்குறோம், ஒரு பேரண்ட்டை நம்ம அவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாமே நம்ம குவாலிட்டி செக் பண்ணுவோம். வீட்டில் நம்ம டிவி வாங்கட்டும், ஃப்ரிட்ஜு, ஏன் ஒரு ஹேண்ட்பேக் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ அது குவாலிட்டி பார்க்குறோம், ஜிப்பு நல்லா இருக்கா, நான் வாங்குற காசுக்கு உழைக்கி தான் நம்ம பார்க்குறோம். அதுவே இந்த நாப்கினில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது நம்ம பேரண்ட்டை நம்ம யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் யோசிக்க மாட்டோம்னா இது யூஸ் வந்துடும். இப்போது ஏதாவது ஒரு பொருள் வந்து என் கூட ட்ராவல் ஆகுதுன்னா நான் அந்த பொருளோட தரத்தை நான் பார்ப்பேன். இது வந்து யூஸ் வந்துடும். ஒரு மாதத்தில் ஒரு 5 days நான் யூஸ் பண்ணி நான் கீழே போட்டுருவேன். அப்படி நான் கீழே போடும்போது மண்ணில் மக்குதானெலாம் பார்க்க மாட்டேன். யூஸ் பண்ணி தூக்கி போட்டேன்னா அவ்வளோதான், என் வேலை முடிச்சு நம்ம வந்துடும். ஆனால் நம்ம கீழே போடும்போது மண்ணுக்கும் பாதிப்பு வரும். இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நமக்கு அந்த 5 நாள் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக தான் அந்த பிள்ளைங்க இருப்பாங்க, தேவையில்லாமல் கோவப்படுவாங்க. சரியாக அவங்க ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் எல்லாமே டைவர்ட் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து ஃபங்க்ஷன் கூப்பிட்டு பாருங்கள், எங்கேயுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களால முடியாது. ஏன்னா இது இச்சிங், இரிட்டேஷன், ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருக்குது, இதை நம்ம வச்சுட்டு எப்படி நம்ம வெளியே போக முடியும், லீக்கேஜ் ஆயிருமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய நாப்கின் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் இப்போ எடுத்தே காட்டுறேன், இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இதில் 100 ml தண்ணி வந்துட்டு ஊற்றிருக்கோம். 2 பிளேட்லேயே நம்ம பார்த்துட்டு எந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி இருக்குன்னு நீங்களே கண்கூட பார்த்துட்டு, இது நம்ம டே டு டேல யூஸ் பண்ணிட்டு இருக்க நார்மல் பேடில் உங்களுக்கு 100 ml தண்ணி ஊற்றுனதுல இவ்வளோ ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. இது நம்மளோட பிராண்டு. ஸோ இப்போ நம்மளுடைய பிராண்டை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ நான் ஏன் இப்போ டேபிளில் ஓட்டியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இதில் லீக்கேஜுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. அதனால தான் நான் பிளேட்டில் இல்லாமல் நான் டேபிளில் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தட்டில் கூட நாங்கள் வந்து காட்டுறோங்க. எங்கேயாச்சும் லீக்கேஜ் நான் பாருங்கள், அவ்வளோ ப்ரெஷ் பண்ணுறோம். நல்லா ப்ரெஷ் பண்ணி காட்டுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ என் கையில் உங்களுக்கு நரம்பே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் இருக்க 100 ml தண்ணியுமே இதுக்குள்ளே தாங்க வந்திருக்கு. நீங்களே வந்து லைவில் பாருங்கள், ஒரு பொட்டு வாட்டர் கூட நமக்கு வந்துட்டு வரல நம்மளோட பிராண்டில். ஸோ நம்மளோட பிராண்ட் நேம் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார். நம்மளுடைய பிராண்ட் நேம் வந்து ஃபெமோரியா ஆனியா சானிடரி நாப்கின் மேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாப்கினே போதும் அப்படிங்கிறது இப்போ நீங்களே கண்கூடால பார்த்தா தெரியும். ஏன்னா நமக்கு வந்து லீக்கேஜுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நம்ம நாப்கின் ஏன் சேஞ்ச் பண்ணுறோம், பேடு ஃபுல்லாகிரும். ஸோ அது இல்லாமல் இது வந்து இச்சிங் இரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இச்சிங் இரிட்டேஷன் சுத்தமாகவே இருக்காது. இதில் பிங்க் கலரை பார்த்தீங்கன்னா இது ஆனையான் சிப் சொல்லுவோம். இது வந்து 5 டெக்னாலஜி இருக்குது. ஆனையான், மேக்னெட், ஃபேர் இம்ப்ராடக்ட், மேக்னெட், கைட்டின். ஸோ கைட்டின் என்ன பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணி கீழே போட்டாலும் மண்ணோட மண்ணாக மக்கிரும்.
ஸோ நீங்கள் 2 பிளேட்டில் பார்த்தீங்க இதோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்களே கண்கூட பார்த்துட்டீங்க. இப்போ நம்மளுடைய பிராண்டோட நாப்கின் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது ஏன் நான் டேபிளில் ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ நீங்களே பாருங்களேன். ஸோ இதை நான் எவ்வளோ தான் டச் பண்ணாலுமே இப்போ நான் டச் பண்ணால் லேஸாக டச் பண்ணி காட்டுறேன் நீங்கள் நினைப்பீங்க. மேம் நீங்களே டச் பண்ணி காட்டுங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் இது கூட நரம்பு கூட தெரியும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணுறோம். ஒரு லீக்கேஜ் கூட இல்லை. ஸோ லைவ் டெமோ தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த இதுலேருந்து ஒரு சாம்பிள் தான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுத்து நாங்கள் காமிச்சோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாருங்கள், இது ஏன் ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் போதும் அப்படிங்கிறத சொன்னது இப்போ நீங்கள் கண்கூட பார்த்துட்டீங்க. ஏன்னா இந்த நாப்கினில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மெயினான ரீசன் நாப்கின் ஃபுல்லாக பீரியட் ஃபுல்லாகிடும், ஸோ லீக்கேஜ் ஆயிரும் அப்படிங்கிறக்காக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இன்னொரு ப்ராப்ளம் இச்சிங் இரிட்டேஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், அதனால் நம்ம நாப்கின் சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய நாப்கின் பார்த்தீங்கன்னா அந்த இச்சிங் இரிட்டேஷன் சுத்தமாகவே இருக்காது, லீக்கேஜ் ஆகாது. அதனால ஒரு நாளைக்கு ஒன்றே போதுமானது. ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருந்தால் மட்டும் நமக்கு வந்து 2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை 3rd டே 4th டேலாம் ஒரு நாளைக்கு ஒன்றே போதும். ஏன் இது நான் ஒரு நாளைக்கு ஒன்று போதும் சொல்கிறேன்னா, இதில் பிங்க் கலரில் ஒரு ஆனையான் சிப் இருக்குது. இதில் 5 டெக்னாலஜி வரும். ஆனையான், இங்கே பாருங்கள், ஆனையான், ஃபேர் இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், கைட்டின், நானோ. ஆனியன் என்ன பண்ணா அந்த வெளியே வர வந்து பாக்டீரியா வந்து ஹீல் பண்ணிட்டே இருக்கும். அதனால நமக்கு வந்து இச்சிங் இரிட்டேஷன் சுத்தமாவே இருக்காது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு நாப்கினே போதும். ஓகே. இன்ஃப்ராரெட் என்ன பண்ணா நம்ம ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணும். மேக்னெட்டிக் என்ன பண்ணா புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து அந்த டைம்ல அப்நார்மலா இருப்போம். ஸோ மேக்னெட்டிக் எப்பயும் போல பீரியட் டைம்ல இல்லாம நம்ம 27 எப்படி இருக்குமோ 25 டேஸ் நம்ம எப்படி இருக்குமோ சேம் அதே 5 டேஸ்ல நம்ம வந்து நார்மலா மந்த்லி டேஸ் மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ நானும் என்ன பண்ணா நாளமில்லா சுரப்பிகள் வந்து சுரக்க செய்யும். ஸோ கைட்டின் இதுதான் முக்கியமானது. கைட்டின் என்ன பண்ணா மண்ணோட மண்ணா மக்கும். நம்ம யூஸ் பண்ணி கீழே போட்டுரும். ஸோ மண்ணோட மண்ணா மக்கிறதுக்கு இந்த கைட்டின் யூஸ் ஆகும். இப்போ கைட்டினுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆச்சுன்னா தையல் போடுவாங்க, 8ஆம் நாள் தையல் பிரிக்க வர சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள டெக்னாலஜி கைட்டின் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் 7 days 8 daysல வர சொல்ல மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக தையல் வந்து இதாயிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதான் கைட்டிங்கிற டெக்னாலஜி. ஸோ மண்ணோட மண்ணா மக்கிருங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய நாப்கின் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பெண்ணுக்கும் பாதுகாப்பு தான், யூஸ் பண்ணி கீழே பட்டாலும் மண்ணுக்கு பாதுகாப்பாக தான் அங்கே இருக்கும். சூப்பர் சிஸ்டர், வேற லெவல். கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்ல ஏதாவது நான் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்ல என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்க கால் பண்ணுங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 8508328325. ஸோ அகைன் நான் சொல்றேன் 8508328325. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு நம்பர் சொல்றேன் 9363659563. ஸோ அந்த பாக்கெட் பின்னாடியே கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்கு. ஸோ நீங்க எதுனாலுமே நம்ம பாத்தீங்கன்னா பிசினஸ் வாய்ப்பு கொடுக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பண்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பண்றது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டீங்க. நம்மளுடைய நாப்கினை பத்தின டீடைல்ஸ், போட்டோ ஆர் வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பெண்ணுக்கு வந்து நாப்கின் தேவைப்படும். ஸோ அவங்க வந்து பாக்கெட் வாங்குவாங்க. 1 month டைம் எடுத்துக்கோங்க. 1 monthல உங்க சைட்ல இருந்து எவ்வளவு கஸ்டமர் வராங்க, அதாவது நீங்க ஷேர் பண்ணது மூலம் அவங்க எத்தனை பாக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ 1 monthல 50 பாக்கெட் வாங்கியிருக்காங்க, 1 monthல 100 பாக்கெட் வாங்கியிருக்காங்கன்னா ஸோ அதுக்குரிய மார்ஜின் உங்கள் மந்த் எண்டில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்ஜின் பார்த்தீங்கன்னா 50% வரைக்குமே நீங்கள் மார்ஜின் எடுக்கலாம். நீங்கள் ப்ராடக்ட் கையில் வாங்க மாட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் எதுவும் கட்டுறதில்ல. ஜஸ்ட் யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாவில் நாப்கினை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு தேவையான பாக்கெட் வாங்கிக்கிறாங்க. அதுலேயுமே ஃப்ரம் அட்ரஸ் நாங்கள் உங்களுடைய அட்ரஸ் தான் மென்ஷன் பண்ணுவோம். டூ அட்ரஸ் உங்கள் ஃப்ரெண்டு அட்ரஸாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ₹1 கூட நீங்கள் வந்து செலவு பண்ண அவசியமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ₹900 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். அதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதுக்கு தகுந்த நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் கையில் வாங்கிக்கிறீங்க, பாக்கெட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல வாய்ப்பு. ஏன்னா இந்த பிஸ்னஸ் எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். சும்மா பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுற பொருள். அதனால் லைஃப் லாங் எப்பயுமே இந்த பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும். இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.